Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வேற லெவல் டேஸ்ட்ல எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த எக் நூடுல்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு தவால ஒரு 500 ml அளவு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் இந்த மாதிரி டாப் ராமன் நூடுல்ஸ்லாம் இருக்கும் பாக்கெட்டில். இப்போ இந்த மாதிரி வாங்கி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நூடுல்ஸு, மேகி மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி மொத்தமாக நூடுல்ஸ் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ அதே கடாயை நம்ம உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீளமாக. ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா கிறிஸ்பியாக வதக்கி கொடுத்துக்கோங்க. நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. அந்த ஆயிலே நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது தான் அந்த முட்டைக்கோஸ் இந்த எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ இதில் கொஞ்சமாக கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த ஆயிலே வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்பைசஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் போல் நூடுல்ஸ் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் கலந்தது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தான் மசாலா எல்லாமே அந்த கோஸ் அந்த கேரட்டில் எல்லாத்துலேயுமே சார்ந்து வரும். இந்த மசாலாவை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ அந்த இடத்துல நம்ம எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 எக் நம்ம உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து அப்படியே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் நம்ம சேர்த்த சோயா சாஸு டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நம்மளுக்கு கலந்து வரும். இப்போ இதில் நம்ம அவிச்சு வேக வச்ச நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்து இப்போ இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து சூப்பராக நம்மளோட எக் நூடுல்ஸ் வேறு லெவலில் ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட எக் நூடுல்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே உடம்புக்கும் நல்லதாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.